போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர், கதை கேட்டது ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயசூடாக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடித்து காட்டி தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு 30-31 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதேமாரி வெற்றிமாறன் சார், அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால தான் அது சாருன்னே வெளியில் தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் மூலியமாக தான் அது வந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுகிறா, நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள், இன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்தனடே மினி சூப்பராக பண்ணடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒருத்தர் கை கொடுக்கணுன்னா, அவரும் சரி வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அதுமாரி அவரும் வந்து நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்ருக்காரு. நானும் அதுமாரி தூக்கி விடலான்னு 2 பேர்த்துக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி சாரி விட்டாங்க. அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு பெரும் பங்கு. என்னென்னா ஃபோன் அடித்து நான் ஃபோன் அடித்தோன்னே சொல்லுங்கள் அப்படிமே, ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ உன்ட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்டாகிடுறேன் அப்படின்னு. இல்லை, முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதோ கெட்டதோ நல்லா உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரிகிற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும், இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும். ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாகிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அதுமாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் அவர் இல்லை, அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்குன்ட்டு. ஆனால் கிளாஸ் சேர் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு இல்லை, அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார். அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா இருந்தேன். அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றினே. அதுமாரி தனஞ்சய் அண்ணன், எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அதுமாரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும், அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது, புகார்லாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஈஸ்வர் கண்ணன் அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். படித்தேன். எங்களுக்கெல்லாம் என்ன சின்ன 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷு பேசுகிறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாட்டமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்னேன்ல அந்த விஷயத்தை போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன், நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது
அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகா சார் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி, யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட நீ கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறது கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் பொல்லாத நான் பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் நைட் வாக்கலையும் ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னுடைய நண்பர், அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பித்து அவர் கியூரியாசிட்டி வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார், அது என்னால் மறக்கவே முடியாது. அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட்டை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் க்ரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று, ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோசத்தில் ஸ்கூலுக்கு போயிருப்பார், அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னால் ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்குறது எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெய்து இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டு போய் அவனோட ஃபேன். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும், பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒளியிலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 ரூபா சம்பளமா? ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த மனசு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் நான் நினச்சதை ஒரு இடத்துலையோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன். நான் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார், முன்னாடி போயிட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார். எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தை இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அது பேசுகிறத கேட்குறதுக்கு, அரசியல் விஷயமாகட்டும் பேசும்போது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. பசங்க ரொம்ப பிரமாதமாக வந்து நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு சார் பெரிய மனசு மாதிரி நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளியே வராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இவர் விளையாட்டாக சொன்னதுனால இவருக்கு அப்பாவாக ஒரு படம் நடிக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷன் சினிமா நடிக்க சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஹாஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஹாஃப்னர் வந்து போகிறதே தெரியல. முடித்து அந்த கிளைமேக்ஸ் வந்து
நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்த நான் நம்புகிறேன். அப்புறம் ஐயோ அப்புறம் ப்ரொடியூசர் சிராஜ் எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. முதல் படம்னு சொன்னாங்க, அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார், ரொம்ப பிரமாதமாக சார். ரொம்ப நன்றி சார். இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. கொண்டு வந்திருக்காங்க இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ பாடலாசிரியர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வீடியோ ஓகே வீடியோ முடிச்சதா? வெயிட்